இப்ப நம்ம ஃபேஸ் ஈக்லிபிரியம் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 40 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. In the phase diagram of water, the solid liquid boundary has a negative slope. இதுக்கு ரீசன் என்ன அப்படி சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை வந்து நம்ம கிளேசியஸ்-கிளேபான் ஈக்குவேஷன் வழியாவே ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். நமக்கு கிளேசியஸ்-கிளேபான் ஈக்குவேஷன் என்ன? டிபி பை டிடி. ஓகே, ஏன்னா இதை வச்சுதான் நம்ம சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் ஃபேஸ் டயக்ராம்ல வரைவோம். Is equal to delta H divided by T del V. Okay, இப்போ நம்மளுக்கு for water solid வந்து என்னவா மாறுது? நம்மளுக்கு லிக்விடா மாறுது. மாறும்போது நம்மளுக்கு வந்து ஏன்னா சாலிட் லிக்விட் பவுண்டரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சாலிட் லிக்விட் பவுண்டரி வந்து ஏன் நெகட்டிவா இருக்கு அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா டெல் வி வந்து நம்மளுக்கு வால்யூம் வந்து லிக்விடா இருக்கிறத விட சாலிடா இருக்கும் போது உள்ள வித்தியாசம் தான். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். ஓகே, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வால்யூம் அண்ட் சாலிட் நீங்க எடுத்தோம்னா விச் இஸ் லெஸ் தென் ஜீரோ. ஸோ அப்போ இங்க இதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது சேஞ்ச் இன் வி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் ஜீரோவா வரும். அதனாலதான் நம்மளுக்கு இதாகுது. காரணம் என்னன்னா மெல்டிங், வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ஆன் மெல்டிங். அதுதான் ரீசன். The reason for this unusual behavior can be traced to decrease in volume of system on melting. Okay, இது நமக்கு explain பண்றது வந்து இத கிளேசியஸ்-கிளேபான் ஈக்குவேஷன் வச்சு நம்ம ரிலேட் பண்ண முடியும். அடுத்து a phase transition process is always என்ன மாதிரியான ப்ராசஸ்? ஒரு phase transition நடக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாலிட் டு லிக்விடா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. சாலிட் டு லிக்விடா மாறும்போது நம்மளுக்கு என்ட்ரோபி என்னவாகும்? என்ட்ரோபி சேஞ்சஸ். என்ட்ரோபி சேஞ்சஸ் எஸ்பெஷலி சாலிட் டு லிக்விடா மாறும்போது என்ட்ரோபி என்னவாகுது? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ கண்டிப்பா அந்த சிஸ்டம் வந்து ஐசோ என்ட்ரோபிக் சிஸ்டமா இருக்க முடியாது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நீங்க வந்து சாலிட்ல இருந்து கேஸ் வாங்க. சாலிட்ல இருந்து கேஸா மாறுது அப்படின்னா கண்டிப்பா சாலிட்ல இருந்து கேஸாவோ அல்லது லிக்விட்ல இருந்து கேஸாவோ மாறும்போது கண்டிப்பா வால்யூம் சேஞ்சஸ் ஆகும். வால்யூம் சேஞ்சஸ். ஓகே, அப்போ கண்டிப்பா ஐசோபோரிக் ப்ராசஸா நம்மளுக்கு இருக்க முடியாது. ஓகே, அப்போ நமக்கு சியும் பியும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுக்கு பிடி நம்ம நார்மலா வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகும்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதுதான் நம்மளுக்கு ஐசோதர்மல் அண்ட் ஐசோபாரிக். நீங்க நம்மளோட ஐஸையே மெல்ட் ஆகுறத பாருங்க. ஐஸ் வந்து மெல்ட் ஆகும் போது நம்மளுக்கு அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஆனா டெம்பரேச்சர் ப்ரெஷரும் சேமா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஐசோதர்மல் அண்ட் ஐசோபாரிக். ஸோ a phase transition process is always isothermal and isobaric. அடுத்த question. The vapor of a pure substance when cooled under the pressure less than its triple point pressure உடனே சாலிடா மாறிடும். என்ன மாறிடும்? சாலிடா மாறிடும். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸோட வேப்பர் வந்து when it is cooled under a pressure less than its triple point pressure it will solidify directly. ஓகே, அடுத்தது the maximum number of phases can coexist in equilibrium for a one permanent system கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேசஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபேஸ் ரூல் படி ஃபார்முலா என்ன? F is equal to C minus P plus 2. ஓகே, எப்போ நம்மளுக்கு P வந்து ஃபேசஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும்? ஃப்ரீடம் ஆஃப் இது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து மினிமமா இருக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு 0வா நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் மினிமமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து மேக்ஸிமம் ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இது பார்ப்போம். P maximum will be equal to C minus F வந்து மினிமம் 0வா இருக்கணும். இது வந்து பிளஸ் 2வா நமக்கு இருக்கணும். இங்க காம்பனன்ட் வந்து என்ன காம்பனன்ட் சொல்லிருக்காங்க? 1 காம்பனன்ட் சொல்லிருக்காங்க. 1 காம்பனன்ட் 1 minus 0 plus 2 which is equal to 3. இப்போ phase வந்து maximum number of phases can coexist in equilibrium for a one component system is 3. ஓகே, அதிகப்படியா 3 phases தான் ஒரு one component systemத்துக்கு எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஓகே, ஆப்ஷன் 3 is the correct answer. ஏன்னா ஆக்சுவலி F is equal to 3 னா என்னது? ஆக்சுவலி ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட்ல இந்த மூணுமே சேர்ந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு இது இன்வேரியண்டா மாறும்.
அப்பதான் அதிகப்படியான ஃபேஸஸ் இருக்க முடியும். ஜோஸ்பின் அது ஃபேஸ் 0 போட்டீங்க. புரியல. ஃபேஸ் 0 போட்டுருக்கீங்களா? எஃப்கா? ஆஹா, செகண்ட் லைன்ல C-0 ஆமா, அதாவது இத வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன் இந்த ஈக்குவேஷனை. P is equal to C minus F plus 2. F வந்து 0. ஓ ஓகே. ஓகே. அதுதான் ரீஅரேஞ்ச் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். The phase diagram of pure substance. இது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க, இந்த லைன்ல இருக்குன்னா 2 இருக்கும். ஓகே, இங்க இருக்குன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு காம்பனன்ட் தான். இது வந்து நம்மளுக்கு 1 காம்பனன்ட். இங்க இந்த லைன்ல வருதுன்னா இது வந்து சாரி, இது 1 ஃபேஸ். இந்த லைன்ல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வருதுன்னா நம்மளுக்கு இந்த 2 ஃபேஸஸ் வரும். இது 1 ஃபேஸஸ். அண்டர் த ஏரியா அண்டர் த கர்வ்னா 2 ஃபேஸ். இது வந்து நம்மளுக்கு என்ன ட்ரிபிள் பாயிண்ட். திஸ் இஸ் ட்ரிபிள் பாயிண்ட். அப்ப நம்மளுக்கு 3 ஃபேஸஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அட் பாயிண்ட் P1 நீங்க பாருங்க, ஏரியா அண்டர் த கர்வ். இதுல வந்து நம்மளுக்கு காம்பனன்ட் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்றதுனால ஒரு காம்பனன்ட். ஓகே, ஃபேஸ் வந்து என்ன 1 plus 2. So we will get 2. ஓகே, அதே மாதிரி P2 வாங்க. P2ல நம்மளுக்கு பார்க்க போனா காம்பனன்ட் 1 தான், ஆனா ஃபேஸஸ் வந்து 2. ஓகே, ஏன்னா அந்த லைன்ல இருக்கு 2 இது கோஎக்ஸிஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. சோ பிளஸ் 2 அப்படின்னா நம்மளுக்கு we will get 1. அடுத்து நம்மளுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் P3ல ட்ரிபிள் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஃபேஸஸ் வந்து 3. 1 minus 3 plus 2 which is equal to 0. அப்ப நம்மளுக்கு கரெக்டான இது என்னது, நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் at points P1, P2, P3 கேட்டிருக்காங்க. So 2, 1, 0. So option A is the correct answer. Okay. Thank you. இது உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த பாட்டு? சோ ஃபேஸ் ரூல் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாலோ அல்லது நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்க சொன்னாலோ எத்தனை காம்போனன்ட் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னு பார்க்கணும், ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.